பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலப்பொழுதில் நாம் தேவனுடைய பாதத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ. பரிசுத்த ஜீவியம் தேவை, அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய
நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை பொழுதுல ஆண்டவரே, லோகம் முழுவதும் நாங்கள் ஆதாயப்படுத்தினாலும் பலனொன்றும் இல்லையேப்பா. உமது ராஜ்யத்தையும் உமது நீதியும் தேடுவதற்கு எங்களுக்கு கிருபைகள் கொடுங்க. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் ஆண்டவரே, அவர்கள் களஞ்சியங்களை நிரப்புவீரே. ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதுல ஆவிக்குரிய பூமிக்குரிய வறட்சியோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஆண்டவரே தாகம் தீர்க்கப்படும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. உங்கள் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலே அன்றைய தாகம் தணிக்கப்படாத படிக்கு உலகத்தினுடைய அநேக காரியங்களை வாடி உழைஞ்சு கொண்டு ஆண்டவரே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்களே, உங்களை ருசிக்க செய்யுங்க. எங்கள் தேசம், இந்தியா தேசம், ஆண்டவரே இலங்கை தேசம், உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகள், அரப் கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ, யூகேயில் உள்ள ஜனங்கள், எங்கள் சொந்தங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ உமது அன்பை ருசிக்க செய்யும். எங்களோடு தங்கிரும் தகப்பனே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நீர் விசாரிக்கிறவராயிருந்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதிகாலை ஜெப நேரம் என்கிற தலைப்பில் தெய்வ செய்தியை நம்ம பார்க்கலாம். இன்று அதிகாலையில் நாம் எப்படி இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாம்? இன்றைக்கி அநேகர் அதிகாலையில் எழுந்து தங்களுக்குரிய கிருபைகளை, அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளாத படிக்க உலகத்தின் காரியங்களை தேடி ஓடுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறாங்க. தங்களுடைய படிப்புக்கோ இல்லைன்னா தொழில் பிஸ்னஸ்களுக்கோ பல காரியங்களிலே இயேசுவை அறிந்த பிள்ளைகள் கூட கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். தேவனை தேடுவதற்கு மாத்திரம் நேரமே இல்லை. அப்படியே தேவனை தேடுகிற பிள்ளைகள் கூட எப்படியெல்லாம் அதிகாலை பொழுதில் நாம் ஜெபிக்கலாம் என்பதை குறித்து ஒருவேளை அறியாதவர்களாக காணப்படுகிறாங்க. அதிகாலையில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ஆனால் எத்தனை லிங்கில் நமக்கு கனெக்ஷன் வந்தாலும் அதில் போய் அமர்ந்து விடுகிறோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டுமானால் அதிகாலையில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதிகாலையின் ஆயத்தம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார். மார்க்கு 1:35, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒருவேளை காலையில் எழுந்த உடனே எவ்வளோ பாரங்கள் இருக்குதோ அந்த பாரங்களை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். நம் பலவீனத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். ஒரு சிலர் அந்த நாளில் உள்ள எல்லா தேவைகளையும் நாம் சொல்லுவோம். ஏன்னா உறங்குகிற நேரம் தவிர மற்ற நேரங்கள் நம்முடைய சிந்தை, நம்மள அநேகருடைய சிந்தை ஓய்வெடுப்பதே கிடையாது. இந்த கர்த்தருக்குள்ளாக வந்த பிறகுதான் இந்த அளவாவது ஒரு சமாதானம். அதுக்கு முன்னாடி அப்படியும் இல்லாதபடி பல நாட்கள், மாதங்கள் உறங்காதபடிக்கே இருந்து யோசித்து தங்களுடைய வாழ்நாளை வீணாக்குகிற பிள்ளைகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நாம் ருசிக்கும் போது தமக்கு பிரியமானவர்களுக்கு அவர் நித்திரை அளிக்கிறார். அதுக்காக இரவெல்லாம் நம்ம நிறைய மணி நேரங்கள் தூங்கணும் அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அந்த நேரத்தை தேவன் ஆசீர்வதித்து அது ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கமாக இருந்தால் அதே போதும். இந்த நாட்களில் நாம் இதை சிந்திக்க வேண்டும். அதிகாலையில் இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்து பிதாவாகிய தேவனோடு அவர் என்ன செய்திருப்பார்? பேசி இருப்பார். பிதா தமது சித்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து இந்த பூமிக்கு அனுப்பும்போது எல்லாம் அறிந்தவராகத்தான் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்.
ஆனால் ஒவ்வொரு நாளும் அவரோட என்ன செய்திருப்பார்? ஒருவேளை மனம் திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு அவர் இணைந்து அவர் பேசிக்கொண்டே இருந்திருப்பார், புகழ்ந்து கொண்டு இருந்திருப்பார், அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற கிருபை கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார். ஏன்னா இந்த பூமியில் அவர் 100% மனுஷனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார், தேவனாக இருந்தார். பிதாவின் அப்படியே அவர்கிட்ட உள்ள அத்தனை வல்லமையும் பொருந்தினவராகவும் இருந்தார். இப்போ நமக்காக இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இருந்து நாம் எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் அநேக பாதைகளை கடந்து சென்று அந்த பாதைகளின் வழியாக நம்மை நடத்தி நாம் தைரியம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கும் இந்த பூமியிலே நமக்காக வந்தவர் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் பிதாவோடு ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா நாள்தோறும் என்னை எழுப்பி விடுகிறார். அதிகாலையிலே கற்றுக்கொள்ளுகிறவனை போல எழுந்து நான் அமர்ந்து விடுகிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும்போது இந்த நாளிலே நமக்கு எவ்வளோ அவசியம்? அந்த அதிகாலையில் நாம் எழும்புவது, அதிகாலையில் தேவனை தேடுவது, அதிகாலையிலே கர்த்தரை துதிப்பது எத்தனை அவசியம். சங்கீதம் 108:2-6 சொல்லுகிறது, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையே விழிப்பேன். இரவு படுக்கும் போதே நமக்குள்ள என்ன ஒரு வாஞ்சை இருக்கணும்? தாவீதுக்கு இருந்த வாஞ்சையை போல மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இன்னொரு இடத்துல, தேவனே நீர் என் தேவன், வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த உலகத்திலே இந்த பாதையிலே நீருற்றாக நீர் கடந்து வருவீராக என்று ஏக்கத்தோடு தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. வீணையே சுரமண்டலமே. நம்ம எழும்பும்போது பாருங்கள் எத்தனை பலவீனங்கள். அதிகாலையில் எழும்பும்போது ஒரு சிலருடைய வீட்டில் தேவ பிரசன்னம் இருப்பது கிடையாது. தேவ பிரசன்னத்துக்கு நடுவில் மறைந்திருந்து தீமை செய்கிற ஆவிகள் ஆங்காங்கு இருந்து ஒரு விதமான ஒரு சூழ்நிலைகள். தேவ பிரசன்னமற்ற வீட்டில் படுத்து உறங்கும் போது காலையில் எழும்பும்போதே உடம்பு முழுக்க வலி, வேதனைகள், பலவீனங்கள், நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள், அந்த நாளை குறித்த பயங்கள், பலவிதமான கவலைகளோடு எழும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த சரீரத்தின் மேலே ஏதோ ஒரு பெரிய சுமை அழுத்துவதை போல காணப்படும். சில நேரங்களில் நாம் அதிகமாக சரியானபடி ஜெபிக்காமல் உறங்கும் போதும் இதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா எதிராளியான சாத்தான் ஒரு நாள் அவன் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, அவனுக்கு ஓய்வே கிடையாது. ஏன்னா கொஞ்ச காலம் தனக்கு இருக்கிறது என்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆயத்தத்தோடே, ஒருவேளை இன்னைக்கு சுரமண்டலம் எல்லாம் வீணையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு கொடுத்த இந்த தொண்டை, இந்த வார்த்தைகள், இந்த வாய், இந்த வாய்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குதா? அதிகாலையில் எனக்கு எழும்ப முடியல, என்னால் பாட முடியல. அநேகர் சொல்லுவாங்க அதிகாலையில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாம் பாட பழகி விட்டோமானா, தேவனை துதித்து ஆராதிக்க பழகி விட்டோமானா, கர்த்தர் சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட குரலில் தேவனை துதித்தால் ஆண்டவர் ஆவலோடு கேட்டு இதில் மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாம் எழும்புகிறோமா? கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே மை துதிப்பேன். அதிகாலையில் எழுந்து கர்த்தரிடத்தில் கிருபை பெறாத ஒருத்தரால் தன்னுடைய குடும்பத்தை ஃபேஸ் பண்ண முடியாது, ஜெயத்தோடு ஃபேஸ் பண்ண முடியாது, ஊழியத்தில் ஒரு வெற்றியோடு மற்றவர்களை சந்திக்க முடியாது. ஊழியங்களிலே மாத்திரமல்ல, தங்களுக்கு தொழிலையோ பிஸ்னஸ்லையோ படிப்பிலையோ சமுதாயத்திலேயோ எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக சந்தோஷமாக சவால் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழவே முடியாது. அதற்கு எதிர்த்து நின்று அந்த ஒரு முற்றிலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் நடுவில் நாம் எப்பொழுதும் சமாதானத்தோடு வாழவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்களுக்குள்ளே மெய் துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே மெய் கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை எவ்வளவு பெரியது, உமது மகத்துவங்கள் எவ்வளவு பெரியது, உமது சத்தியம் எவ்வளோ பெரியது என்று சொல்லி, தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், பூமியின் அனைத்தின் மேலும் நீர் மகிமைப்படுவீராக, உயர்ந்திருப்பீராக.
கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். மாம்சமான எல்லா கண்களும் அதை காண வேண்டும். பிசாசு யாரையெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறானோ, கண்களை குருடாக்கி தன் பிடியிலே வைத்து இருக்கிறானோ, அவனது கண்கள் திறக்கப்பட பூமி எங்கும் உலக நாடுகள் எங்கும் தேவனுடைய மகிமை உயர்ந்து இருக்க வேண்டும். உமது பிரிய விடுவிக்கும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்களை ஜெபத்தை கேட்டறலாம். இந்த ஒரு ஆயத்த ஜெபம் நமக்குள்ள இருக்க வேண்டும். யோபு 1:10, சகரியா 2:5 படி எங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரை வேலி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப இந்த நாட்களில் அவசியமாக காணப்படுகிறது. ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானம் எடுத்தால் கூட பாருங்கள், அதிகாலையில் தீர்மானம் எடுத்து செயல்படுவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளை நம்ம படிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது அதிகாலையில் எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா அருமையாக எழுந்து அவர்கள் ஒரு தீர்மானத்தோடு விழித்து தான் இருக்க வேண்டும் என்று சீக்கிரம் எழும்பி படிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த கால பொழுதில் அவங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய மனதில் பதியக்கூடியதாக காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17 முதல் 21 வசனங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். எவ்வளோ வேர்லி ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. உலக பிரகாரமான ஒரு நண்பர்கள், ஒரு அதை நம்ம காப்பாற்றி கொள்ளணும்னா என்னெல்லாம் நம்ம செய்கிறோம் பாருங்கள். அநேகர் அரப் கண்ட்ரீஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணணும்னா அவர்கள் சில இடங்களை குறித்து விட்டு அவ்வளோ உற்சாகத்தோடு அவரவர் தங்களால் முடிந்த பெஸ்ட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல கேதர் ஆகி ஒரு இடத்துல கூடி அவர்கள் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணி கொண்டு பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. நமக்கெல்லாம் இந்த தேசத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, டைமிங்ஸ் கரெக்டாக இருக்குது, ஒர்க்கும் நமக்கு அதுக்கேற்றது போல் இருக்கிறது. நம்ம அதுக்கு மேலே ரொம்ப இந்த உலகத்தில் டெய்லியும் நம்ம வெளியே போகிறதோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறை போகிறதோ கூட அநேகர் அதை விரும்புகிறது கிடையாது. அப்போது ஒரு நண்பர்களை சந்திக்க, சொந்தங்களை சந்திக்க எவ்வளோ ஆயத்தத்தோடு நாம் இருக்கிறோமோ அதை விட அதிகமாக ஆண்டவரை சிநேகித்து அவர் பாதத்தில் அமர நிர்பந்தமாக காணப்படும். அதிகாலையில் எழும்புறது கொஞ்ச காலம்தான். அதற்கு பிறகு கர்த்தரை நாம் ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவ மகிமை ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது வருகிற அந்த விசுவாசத்தை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டு ஆத்துமாவிலே பலத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அன்று முழுவதும் பேசுகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளா, அதிகாலையிலே தேவன் நம்மோடு பேசுகிற அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய பார்வையும் எண்ணங்களும் செயல்களும் மாறி போகும்போது பாருங்கள், அது ஒரு வெற்றி நிறைந்த நாளாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்ததின் பலனை அந்த நாள் முழுவதும் அனுபவிப்பவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை தேடி நாங்கள் என்னத்தை கண்டோம், ஒன்றும் பார்க்கவில்லை. சில பேர் முறுமுறுப்பாங்க பாருங்கள். முறுமுறுத்தா அவர்களை விட்டு விலகின பிசாசு என்ன செய்வான், திரும்பியும் ஓடி வருவான். சில நேரங்களில் பிசாசு முறுமுறுக்க செய்யும். தேவ சமூகத்தை வெறுக்க வைக்கும், தேவனுடைய துதி ஆராதனை வெறுக்க வைக்கும், சபையின் ஆராதனைகளை வெறுக்க வைக்கும், ஊழியர்களோடு உண்மை உத்தமான பிள்ளைகளோடு ஐக்கியத்தை வெறுக்க வைக்கும், உலகத்தை சிநேகிக்க வைக்கும். அப்பொழுதெல்லாம் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய நிலையான ஒரு ஆசீர்வாதம், பாதுகாவல் எல்லாவற்றையும் விட்டு தூரம் பிரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம், நிலையான பொருள், நீதி என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. ஆண்டவர்கிட்ட எல்லாமே நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று யாக்கோபு அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தர் கொடுக்கிறது
எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தேவனை தேடாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனுபவிக்கிற நன்மைகளை விட கோடானு கோடி மடங்கு அது பலன் உள்ளதாகவும் சந்தோஷம் உள்ளதாகவும் நிச்சயமாக காணப்படும். நாம் அதை ருசித்து பார்க்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் அவர்களுக்கு நான் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு நான் அவர்களை நடத்துகிறேன். இன்னைக்கு இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவை கிடையாது. நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு என்பதை, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, அக்கினை தீர்ப்பு ஒன்று உண்டு, நான் பயப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு வாழுகிறவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், மெய்ப்பொருளை அவர்கள் சுதந்திரிக்கும்படிக்கு, அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கு, அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நான் நடத்துகிறேன். நம்ம ஃபுல்லாயிட்டோம்னா, தேவனால் முழுவதுமாக நிரப்பப்பட்டு விட்டோம்னா, சிந்தை முதல் இருதயத்தின் நினைவுகள், சரீரத்தின் அவயவங்கள், அவருடைய நம்முடைய கண்களின் பார்வை, உதடுகளின் அசைவு, காது கொடுத்து கேட்கின்ற காரியங்கள் என்று ஒவ்வொரு நடைகள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திற்குள்ள களி கூறுதலுக்குள்ளாக, அன்பிற்குள்ளாக, அரவணைப்பிற்குள்ளாக, அபிஷேகத்திற்குள்ளாக நாம் நிரம்பிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக, சமாதானமாக, சந்தோஷமாக கடந்து செல்ல முடியும். ஒரு நாள் அதிகாலை பொழுதில் கொஞ்ச வாரங்களுக்கு முன்பாக ஒரு கனவை நான் பார்த்தேன். அதோடைய கூட நான் எழுந்திருந்தேன். எப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய ஒரு அலை வருகிறது. ஆனால் அலை என்று சொல்லும்போது அந்த அந்த கடற்கரையினுடைய நடு பகுதியிலேருந்து பெரிய அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஓரத்துலனா ரொம்ப கிட்ட எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு தாட்டு வருகிறது. நான் நினச்சேன், சரி, ஆண்டவருடைய வருகை ஒருவேளை ஜலத்தினால் அழிக்க மாட்டார், ஒருவேளை அப்படியே வந்தாலும் இந்த இடத்துலேருந்து நம்ம ஓடுறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம் என்று நின்று அதை கவனித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அருகாமையில் இருக்கிறவங்க, ஆண்டவருடைய வருகை வந்தால் அவருடைய நாளுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அந்த மகளும் கூட அப்படியே நின்று கொண்டு பிரமிப்பாய் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சிலரோ தங்களுடைய பணத்தை குறித்து யோசனை உள்ளவர்களா பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ உயிரே பிரிய போகிற தருணம் வருகிறது. இத்தனை பெரிய அழிவு நம் மீது ஆக்ரோஷித்து வருகிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளங்களோ பாருங்க, பணத்தின் மேலேயே குறியாக, அது என்ன பண்ணோம், எங்கே வச்சுட்டு வந்தோம், இப்படி யோசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன நடந்தாலும் நீதிமான் எப்படி இருப்பான், தைரியமாய் இருப்பான். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறவர். ஆனால் ஆண்டவருடைய இந்த உலகத்தில் இதெல்லாம் கூட ஒருவேளை அழிந்து போகலாம். நித்திய ஜீவன் என்று உண்டு, நித்திய ராஜ்யம் என்று உண்டு, நித்திய வீடு என்று உண்டு, நித்திய மகிழ்ச்சி என்று ஒன்று உண்டு. அப்போ இந்த நாட்களிலே நாம் காலையிலே அதிகாலை உலகமே எழும்பத்துக்கு முன்னாடி எழுந்து தேவ சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதியும், விண்ணப்பங்களும், ஸ்தோத்திரங்களும், அவரோடு நாம் உரையாடுகிற காரியங்களும், அவர் மீது நாம் வைக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்களும் தேவன் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். அதிகாலையிலே தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்றின பிள்ளைகள் உண்டு. கர்த்தரை ஆராதித்த பிறகு, அவரை தொழுது கொண்ட பிறகு, பணிந்து கொண்ட பிறகு, தேவனுடைய வார்த்தையை நம்பி தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து அநேக செழிப்பாக இருந்ததுண்டு. இதை குறித்து நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 19 நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். இதில் அன்னாள் எப்படி தேவ சமூகத்தில் அவர்கள் அழுது புலம்பி ஜெபித்து பொருத்தனை பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒரு குழந்தைக்காக அவர்கள் அதிகமாக ஜெபித்தாங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்ட அந்த ஏலி, அந்த போதகர், அவருக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க, நான் திராட்சரசமோ மதுவோ குடிக்கவில்லை, நான் என்னுடைய அடியாளை பேலியாளின் மகள் என்று நினையாதிரும், மிகுந்த விசாரம் கிளேசம் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லும்போது ஏலி கூட பிளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்பொழுது அவள் என்ன செய்கிறாளாம், ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்து சந்தோஷமாயிருந்தாள், துக்கத்தை மறந்தாளாம்.
அப்போ பாருங்க, அவ வீட்டுக்கு போய் தன் கணவனோடு அருமையான வாழ்க்கை நடத்தி சின்ன சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க. அதை சொன்னபடியே சின்ன சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் வைத்துவிட்டு இன்னும் அநேகம் பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதே காலையிலே ஒருவேளை அந்த தீர்மானம் குலைந்து விடாதபடிக்கு கர்த்தர் சமூகத்தில் நல்லா காத்திருந்து செவித்து தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளின்படி அவருடைய வழிகளிலே நடப்பதற்கு இன்னும் அநேகரிடத்தில் நம்ம சொல்லி ஆலோசனை கேட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்கிறாங்க என்று சொல்லி அதையெல்லாம் விசாரிக்காதபடிக்கு தீவிரமாய் தன்னந்தனியாய் செயல்பட்ட அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்ரஹாமை குறித்து கூட நமக்கு தெரியும். ஆதியாகமம் 22:3 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் அவங்க அப்ரஹாம் பாருங்க, அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் தனக்கு கட்டளையிட்டபடியே தன்னுடைய மகனை பலியாக ஒப்பு கொடுப்பு. நேச மகன் தான், நேச புத்திரன், ஒரே மகன் தான். ஆனால் பலியாக ஒப்பு கொடுக்க சொன்ன போது கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு போனார். அப்போ அந்த இடத்தை எடுத்து பார்க்கும்போது வேலைக்காரத்தை சொல்லிட்டு போகிறாரு, நானும் என் மகனும் திரும்பி வருவோம், நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி. அப்போ ஆபிரகாம் தேவனை தேடாமல் இத்தனை பெரிய ஒரு போராட்டம் நிறைந்த தேவனா இல்லைனா என்னுடைய குமாரனா என்கிற அளவுக்கு ஒரு சவாலை சந்தித்திருக்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் நாம் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த பிரியத்தினால நாம் என்ன செய்வோம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம். சில பேர் அடித்து தேவன் நம்மை அடித்துருவாரோ, தேவன் நம்மை தண்டித்து விடுவாரோ பயந்து செய்வாங்க. ஆனால் சில பேர் தேவன் மீது வைத்துள்ள பூரணமான அன்பு, அந்த அன்பு எனக்கு ஒருபோதும் தீமை செய்யாது என்று சொல்லி அந்த அன்பிலே அவர்கள் மகிழ்ச்சியாக கீழ்ப்படிந்து கடந்து செல்லுவது போல அப்ரஹாம் உறுதியான விசுவாசத்தோடு இந்த பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, காத்திருந்து நான் பெற்றுக்கொண்ட பிள்ளை, இந்த பிள்ளையை தேவன் எடுத்தாலும் இதே பிள்ளையைத்தான் தேவன் எனக்கு கொடுப்பார். ஏன்னா இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி எனக்கு கொடுத்த தேசம், எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த ஊழிய ஸ்தலம், எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி நமக்கு இந்த அப்ரஹாமை போல ஒரு விசுவாசம் ஆழமாக தேவன் மீது அன்பு ஆழமாக இருக்குமானா தீவிரமாக எப்படி ஆபிரகாம் செயல்பட்டாரோ அதிகாலையிலே அப்படித்தான் நாமும் கூட செயல்பட்டு இருப்போம். மரியாள் தன்னுடைய எல்லா சங்கதிகளை தன் மகனை குறித்து சொன்ன சங்கதிகளை இருதயத்தில் வைத்து கொண்டாங்க. ஐயோ, இந்த தீர்க்க தரிசனம் படி நடந்து விடுமோ என்று அந்த நாள் முதலே கலங்கலை. ஆனால் அந்த காரியங்களை மனதிலே போட்டு வைத்தாங்கன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சில பேர் தேவனை தேடாதபடி நம்ம யோசித்து பார்க்கும்போது விக்கிரகங்களை நாடுகிற பிள்ளைகள் எவ்வளவு பயபக்தியாய் அதிகாலையில் எழுந்து ஒரு கடைக்கு நம்ம திங்ஸ் வாங்க போனால் கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும் என்று சொல்லி நம்மை நிற்க வைத்து விட்டு அந்த இடம் முழுவதும் தூய்மையாக்கி சாம்பிராணி புகைகளை போட்டு ஊதுவத்தி புகைகளை போட்டு பல காரியங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகள் அனைத்தையும் செஞ்சப்புறம் தான் நமக்கு கூட அவர்கள் என்ன செய்வாங்க, திங்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த இடத்துலனாலும் சரி, ஒரு ஹோட்டல்னா கூட அவங்களுடைய காரியங்களெல்லாம் முடித்த பிறகு தான் சில நேரம் ஷட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளை வைத்துக்கொண்டே அவளுடைய காரியங்கள் அனைத்தும் முடிப்பாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் நான் பார்த்துருக்கிறேன். அவளுடைய காரியங்கள் எல்லாம் முடித்த பிறகு தான், அதற்கு பிறகு தான் வருகிற பேஷண்ட்ஸையே பார்ப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது உயிருள்ள தேவன், 10,000 பேர்களில் சிறந்தவர், மரித்து உயிரோடு எழுந்த ஒரே தேவன், அவருக்கு நாம் எப்படிப்பட்ட கனத்தை கொடுக்கிறோம். அதிகாலையில் எழும்பும்போது நம்முடைய காரியங்கள், நம்முடைய நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய ஆரோக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய போக்கும் வரத்தும் ஒரு பாதுகாவல் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய சித்தம் அது ஆண்டவருடைய திட்டத்திற்கு இல்லைன்னா அதை தேவன் தடுத்து நிறுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 5:11 முதல் 16. இன்னும் ஒரு சில ஜனங்களை நாம் பார்க்கக்கூடும். அதிகாலையிலே சாராயத்தை
நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று அதிகாலமே எப்படி அந்த பாவத்திற்கு ஓடுகிறாங்க. அந்த அந்த பாவை நம்ம பார்க்கலாம். டீ கடையில் எப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதே போல் சாராய கடை, ஒயின் ஷாப்புக்கு வெளியே ஒரு கூட்டம் அப்படியே இருக்கும். எப்பொழுது கதவு திறப்பாங்களோன்னு பார்த்து இரவெல்லாம் குடித்தது கூட அவர்களுக்கு வெறிச்சது. அது முடிந்திருக்காது. மறுபடியும் போய் அதை குடித்து வெறித்து எவ்வளவு குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்குது. தன்னை தானே கெடுத்து இள வயதின் பாவங்கள் லங்ஸை கெடுத்து, ஹார்ட்டை கெடுத்து, ப்ரீதிங் பாட்டெல்லாம் கெடுத்து, ஒவ்வொரு ஆர்கன்ஸு ப்ரெஷியஸான ஆர்கன்ஸ் ஆண்டவர் கரத்தால் படைத்த அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் கெடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற நாளில் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கு பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இதை குடித்த உடனே என்ன ஆகும்? நிறையா இடங்களில் பாருங்கள், நிறைய பாட்டுகள் எல்லாம் போட்டுட்டு, மியூசிக்கை போட்டுட்டு, தண்ணி அடிச்சுட்டு மியூசிக்கை போட்டுட்டு விருந்து கொண்டாடி கொண்டு இதையும் அதிகமாக செய்து கொண்டு சில இடங்களில் கணவன் மனைவியாய் ஒவ்வொரு நாளும் இப்படி குடித்து வெறிக்கிற பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கிறேன். நல்லா சிக்கனு என்னெல்லாம் இருக்குதோ நான்வெஜ் எல்லாம் செய்து வைத்துட்டு 2 பேருமாக உட்கார்ந்து குடித்து, அதெல்லாம் எவ்வளோ ஒரு அருவருக்கிற காரியங்கள், கத்தர் அருவருக்கிற காரியங்கள். ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இன்றும் காணப்படத்தான் செய்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சுரைப்பட்டு போகிறார்கள். எப்போ பாருங்க, அந்த ஆமான் ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி யூதர்களை அழிக்க பிளான் போட்டு அந்த லெட்டரில் அவன் முத்திரை போட்டான்னா 2 பேரும் உட்கார்ந்து குடிச்சு வெறிச்சு இருக்கும்போது தான் ராஜா அவனுடைய சம்மதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணுமோ அப்படி பெற்றுக்கொள்றதுக்காக ஊற்றி கொடுத்து அதன் மூலமாக சாதித்து கொள்ளுகிறான். இன்றைக்கி அநேக வீட்டில் கூட பாருங்கள், சீட்டாடுவாங்க, சிகரெட் குடிப்பாங்க, அதை குடியை ஊற்றி கொடுக்க ஆட்கள் இருப்பாங்க, போதை ஏற்றுகிற வார்த்தைகளை சொல்லுவாங்க, மியூசிக்கை போடுவாங்க. அப்படியே அவர்களிடத்தில் பணம் முழுவதுமாய் அவர்கள் பறித்து கொண்டு வீடுகளுக்கு செல்லும்போது வெறும் கரத்தோடு அனுப்பி விடுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விதத்தில் பொல்லாத உலகத்தில் நமது குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள், நமக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்த பிள்ளைகள், நாம் பார்க்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் எப்படிப்பட்ட பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் தேவன் மீது முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமா, முழு பலத்தோடு அன்பு கோராத பிள்ளைகள் பாருங்கள், தங்களுக்கு அருமையானவர்கள் இப்படிலாம் செய்யும்போது தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறாங்க. இந்த மனிதனோடு எவ்வளவு நாள் வாழ முடியும்? இப்படிப்பட்ட ஒரு வாலிப மகன் இப்படிப்பட்டவனாக இருக்கும்போது இவனால் நான் என்ன செய்ய முடியும், எத்தனை கடன் பெற முடியும் என்று தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறாங்க. ஆனால் இந்த நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையில் எழும்பு, என்னை தேடு, என்னோடு பேசு, என்னை போற்றி புகழ்ந்து பாடு, உன்னை அதற்குத்தான் இந்த பூமியிலே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. சில நேரங்களில் பிசாசு ஒரு மனிதனை தாக்கும்போது அந்த சாத்தானுடைய கிரியைகள் என்ன சொல்லுகிறது? இவள் என்னுடைய மகள், என்னுடைய துதியை சொல்லணும், என்னை ஆராதிக்க விட்டுவிட வேண்டும். ஜனங்கள் என்னை ஆராதிக்காத படிக்கை அவள் கர்த்தர் பக்கம் திருப்புவாளான், நான் அவளுக்கு எதிரி என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குமானால், ஒருவேளை இந்த ராஜ்யம் விஸ்தரிக்க நாம் முயற்சி செய்யும் போது சில விதமான எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கணும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு குடும்பம் தடையாக இருந்துச்சுன்னா சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தோமோ தனித்தனியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். நியாயசனத்துக்கு முன்பாக தனித்தனியாய் நிற்க வேண்டும். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் போது ஒருவரும் தனித்தனியாகத்தான் இந்த பூமியிலே பல காரியங்களை சந்திக்க நேரிடும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, அதே காலையிலே என்னை தேடாத படிக்கு பாவங்களை தேடி ஓடுகிற பிள்ளைகள் அவர்கள் தங்கள் வாழ்நாட்களை கண்ணீரிலையும் தவிப்பிலையும் சாபங்களையும் கழித்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பட்டினியால்
கனமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, பட்டினியால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களை திரளான கூட்டத்தார் வறண்டு தாகத்தால் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். பாதாளம் தன்னை விரிவாக்கி வந்து விழு என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற மகிமை அவள் திரள் கூட்டமும் அவருடைய ஆடம்பரமும் அவர்களை களி கூறுகளும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அவர்களில் அதற்குள் இறங்கி விழுவார்கள். எதற்குள்ள? பாதாளத்திற்குள்ளாக. பாதாளத்திலே அனுப்பப்பட பிசாசுகளுக்கு விருப்பம் இருக்குமா? அது என்ன செய்யும்? அதோ பன்றி கூட்டத்தில் போய் நான் சேரட்டுமா, பன்றி கூட்டத்துக்குள்ளே போகட்டா என்று சொல்லுமே தவிர அது சீக்கிரத்தில் பாதாளத்தில் கட்டப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காது. அதனால தான் பாருங்க, அது அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறது. தான் விட்டு வந்த வீட்டை குறித்து கவனமாய் இருக்கிறது. எப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் திறக்கப்படுகிறதோ, ஒரு சின்ன இடமானாலும் நான் போய் அதில் புகுந்து கொள்வேன் என்று சொல்லி முன்பு இருந்த நிலைமையை விட மோசமான நிலைமைக்குள் ஒரு மனிதருக்குள்ள சென்று அவர்களை வாட்டி வதைக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம தப்ப வேண்டுமானா அதிகாலையில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து விட வேண்டும். அவரது நிழலிலே வந்து விட வேண்டும். அவரது நிழலிலே களி கூற வேண்டும். பாவத்திற்கு வெறுத்து நீதியை செய்வதற்கு கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில இருக்கு மட்டும் என் பலத்தில் அல்ல, பராக்கிரமத்தில் அல்ல, முத ஆவியினால் ஆகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் நிரப்பப்படுவதற்கு ஆவியானுடைய வல்லமை இறங்கி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி அந்த விடுதலையை ருசிப்பதற்கு, விடுதலையை கொண்டு வருவதற்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் அதிகாலையில் கிருபை எடுக்கும் போது, ஒருவேளை கடன் வாங்காதிருக்கிற கிருபை, எனக்கு இன்றைக்கு தேவைகள் இப்படி இருக்குது, நெருக்குது, ஆனால் தூதர்கள் கரத்திலே கொண்டு வந்து தாரும் ஆண்டவரே, வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கும்போது அதிகாலையில் தேவன் கொடுக்கிற கிருபை உங்களுக்கு அந்த வானத்திலிருந்து கொண்டு வந்த மன்னாவை போன்றதாக காணப்படும். எங்கேயோ காற்றடித்து கடலிலிருந்து வந்த அந்த காடைகளுக்கு ஒப்பானதாக உங்கள் நன்மைகள் காணப்படும். அதனால் இந்த நாளில் அதிகாலையில் தேவனை தேடுவதை ஒரு நாளும் நம்ம விட்டுவிட வேண்டாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசித்து அதிகாலையில் விழிக்க பண்ணி காத்திருக்கிறார். என்றைய மகன் என்றைய மகள் வருவாளா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தா உனக்கு தாகம் இருக்காது. இன்னைக்கு எவ்வளவு தாகங்கள்! பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இவ்வளோ பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை நேசித்து, தங்களுடைய பிறப்பிள்ளைகளை நேசித்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் யாருக்காக உழைத்து சம்பாதித்து சேகரித்து வைக்கிறாங்களோ அவர்களாலே அவர்களுக்கு முடிவு உண்டாகிறத பார்க்குறோம். இந்த உலகத்தில் எத்தனை தீமைகள் நிறைந்த உலகம். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். வாலிப பிள்ளைகள் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யும், பாவத்திற்கு விலகி காக்கப்பட நீ உதவி செய்யும், பரிசுத்த வாழ்க்கை வாஞ்சிக்க உதவி செய்யும். பாவ எண்ணங்கள் வரும்போது அதை ஜெயிக்கிறதுக்குரிய கிருபையை கொடும். என்னுடைய வாழ்க்கையில் வேலை இல்லாத பிரச்சனைகளை மாற்றும், என்னை ஆக்டிவாக மாற்றும், நடக்க பண்ணும், உட்கார பண்ணும், ஓட பண்ணும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அளவில்லாத தெய்வ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவின் சித்தத்தை இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாரோ நமது ஓட்டத்தை சிறப்பாக ஓடி முடித்து நித்திய ராஜ்யத்திற்குள் நம்பிக்கையோடு பிரவேசிக்க முடியும். அந்த நாள் வரைக்கும் அதையே யோசிக்காதபடிக்கு தினம் தினம் நம் மீது தேவனுடைய கிருபை இறங்கி நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் தம்மிடத்தில் வரலை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நீங்கள் ருசித்து பாருங்க. அதிகாலையில் தேவனோடு நேரம் ஒதுக்கி ருசித்து பாருங்க. கர்த்தரை நீங்கள் தரிசிப்பீங்க. அவர் கொடுக்கிற நன்மைகளால் நிரப்பப்படுவீங்க. அதிகாலையின் வரங்கள், வல்லமைகள், கிருபைகளால் நிரப்பப்படுவீங்க. நீங்கள் சந்திக்கின்ற பாதையிலே உங்களுக்கு ஜெயத்தை, எங்கே போனாலும் ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனை ஒருவரையும் ஆண்டவரை அதிகாலை வெளியில்
தட்டி எழுப்பு கிருபையை கொடுங்களப்பா. அதற்கு காத்திருக்கீங்கப்பா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு வந்து தைல குப்பியோட வந்து எந்த மகனுக்கு இந்த தைல குப்பியால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று காத்திருந்தது போல அதிகாலையில் வலது இடது கரத்தின் நன்மைகளோடு கூட நீங்கள் வர்றீங்க ஏசப்பா. உங்களிடத்தில் அறிவு புத்தி ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்களோடு வருகிறீங்கப்பா. கிருபைகள் என்கிற திரளான கிருபைகளோடு வருகிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, இதை உதாசீனப்படுத்தி ஓடுகிற பிள்ளைகள், செவிகளை அடைத்து ஓடுகிற பிள்ளைகள், சிங்க குட்டிகள் தாழ்ச்சிழந்து பட்டினி அறுக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்ற வார்த்தையின் அடிப்படையில் நம்மை தேடுவார்களாக. தட்டி எழுப்பும் சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண் மான்களை ஈனும்படி செய்யும், கேதுரு மரங்களை முறிக்கும் வல்லமையான சப்தம் அவர்கள் செவிகளிலே தொனிப்பதாக. ஆண்டவரே அப்பா, அதிகாலையில் எழும்பி ஆண்டவரே உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்க கிருபைகளால் நிறைத்து ஆண்டவரே போதித்து தப்புவித்து தாங்கி ஆசீர்வதித்து காப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய கரங்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பரிபூர்ணமாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உற்சாகம் தருகிற, விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய, பிறருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகளால் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்களை இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.